ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அற்புதமான ஒரு வீடியோ. கண்டிப்பா இங்க பார்க்கணும். என்ன அற்புதம் தானே நினைக்கிறீங்க? காஃபி டீ. இந்த காஃபி டீ நம்ம இன்டேக் பண்ணது நல்லது தானா கெட்டதா, அதை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். காஃபி டீ இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க இன்டேக் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அது அளவோட இன்டேக் பண்ணணும். அளவோட இன்டேக் பண்ணணும்னு சொன்னப்போ சந்தேகமா இருக்கா? அது அங்க இருக்கட்டுங்க. ஆனா காஃபி டீல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். காஃபி டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா, காஃபில கேஃபைன்ங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதே நேரத்துல டீல வந்து டேனுங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம கேஃபைனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கலாம். இது ஹார்ட் ப்ராப்ளம், டைப் 2 டயபெட்டிஸ், அதே நேரத்துல லிவர் ப்ராப்ளத்தையும் குறைக்குது. அதே மாதிரி ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன். டேனனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆண்ட்ரைட்டிஸ், கிட்னி ஸ்டோன், கேவிட்டி ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணதுக்கு தேவையா இருக்குது. அதனால இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹார்ட் ஹெல்த். காஃபி டீல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது உண்மைதாங்க. அதனால காஃபி டீ அதிகமா நம்ம இன்டேக் பண்ணோம்னா இது ஒரு ட்ரக்ஸ் மாதிரி தான். எதுவுமே அளவா இன்டேக் பண்ணா நல்லது, அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நஞ்சு. காஃபி டீ நம்ம அதிகமா கன்சப்ஷன் பண்ணும் போதுதான் நமக்கு இன்சோமியா, அதே நேரத்துல ஆங்ஸைட்டி, நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்? பிபி வந்து ஜாஸ்தி ஆகும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். மேஜரா சொல்ல போனா அயோனோட அப்சர்ப்ஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஜெனரலி டென்டல் ப்ராப்ளம் வரதுக்கும் இது சான்ஸா இருக்கு. நம்மளுடைய மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்டேக் பண்ணிட்டு இதுக்கு கூடயே ஒரு டீ ஆர் காஃபி நம்ம இன்டேக் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் வந்து ஹெவி பிரியாணி சாப்பிட்டுட்டு உடனே ஒரு டீ ஆர் காஃபி குடிக்கக்கூடியவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிட்டு காஃபி டீ குடிக்க கூடாது. இப்படி குடிக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்காது. டீ காஃபி இன்டேக் பண்ணதுனால இது வேஸ்டா மாறிடும். இது நம்ம சாப்பிட்டதுக்குள்ள எந்த விதமான போஷாக்கும் நம்மளோட உடம்புக்கு கிடைக்காம போயிடும். காஃபி டீ இன்டேக் பண்ண கூடாதுன்னு எல்லாம் கிடையாது, தெரிஞ்சிட்டு இன்டேக் பண்ணது நல்லதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி காஃபி டீ இன்டேக் பண்ணும்போது பிளாக் காஃபி, பிளாக் டீ எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிளாக் டீ, பிளாக் காஃபி சுகர் இல்லாம குடிக்கிறதாங்க ரொம்ப நல்லது. பொதுவா சொல்றாங்க ஒரு நாளைக்கு 2 காஃபி இல்ல 2 டீ எடுத்துக்கலாம் சொல்றாங்க, அதுவும் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். வித்தவுட் மில்க் எப்படி டீ காஃபி எடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனா சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.